வாசகம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, வசனங்கள் 25 முதல் 29 வரை. அந்நாள்களில் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து மோசேயோடு பேசினார். அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர்கள் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர். ஒருவன் பெயர் எல்தாது, மற்றவன் பெயர் மேதாது. அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் கூடாரத்துக்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்குரைத்தனர். ஓர் இளைஞன் ஓடி வந்து மோசேயிடம், எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா, மோசே, என் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ராயேலின் மூப்பரும் பாளையத்துக்கு திரும்பினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, வசனங்கள் 1 தொடக்கம் 6 முடிய. செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கிப் போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டுவிட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர்ச்சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாள்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாள்களுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அது கூக்குரலிடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாளுகளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, வசனங்கள் 38 தொடக்கம் 48 வரை. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம். ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம். ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கின்றார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளி விடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்திற்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால்
அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, திரும்பவும் ஒரு சந்தோஷமான ஞாயிற்றுக்கிழமையான இன்று உங்களை இறை வார்த்தைகளுடன் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய இறை வார்த்தைகளும் இனி வரப்போகின்ற கொஞ்ச நாளுக்கான இறை வார்த்தைகளும் இறை பணியாளர்கள் முகம் கொடுக்கின்ற ஒரு சில சவால்களை எங்களுக்கு நினைவூட்டப் போகின்றன. இன்றைய இறை வார்த்தையில் நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசுவினுடைய பிள்ளைகள், சீடர்கள் இயேசுவுக்கு சாட்சியம் பகர ஆசையுடன் முன்வருகின்றார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு தேவையான ஆற்றலையும் சக்தியையும் சந்தர்ப்பங்களையும் தாராளமாக கொடுக்கின்றார். அந்த பணியிலே வெற்றியையும் அனுபவிக்க ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகின்றார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அன்பான சகோதரங்களே, இறை பணிக்காக தங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது அந்த இறை பணியாளர்கள் போட்டி மனப்பான்மையில் வளர்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் மிகவும் புனிதமான ஒரு வாழ்க்கை வாழுகின்ற, அர்ப்பண வாழ்க்கையை சந்தோஷத்துடன் வாழுகின்றவர்களே இந்த போட்டி மனப்பான்மைக்குள் விழுந்து விடுகின்றார்கள். பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கின்றோம், ஜோஷுவா மிகவும் உன்னதமான ஒரு மனிதன், மோசேயினுடைய மிக நெருங்கிய பணியாளன். அவரும் இன்னொருவர், தங்களை சேராத ஒருவர் இறைவன் பணி செய்கின்ற பொழுது அவரை ஒரு எதிரியாக பார்க்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசுவினுடைய அன்புக்குரிய சீடர் புனித யோவான், தங்களை சேராத ஒருவர் இறைப்பணி செய்வதை பார்த்து ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கின்றார், ஆண்டவரே, அவன் எங்களை சேராதவன், ஆகவே அவனுடைய பணிகளுக்கு நாங்கள் தடை போட்டு விடலாமா என்று கேட்கின்றார். இது எதை காட்டுகின்றது தெரியுமா? இறை பணியாளர்கள் வெறுமனே குருக்கள், துறவிகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு பங்குகளிலும் பணி செய்கின்ற ஒவ்வொருவரும், இளைஞனாக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், பக்தி சபைகளை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஏன் சிறுவர்களாக கூட இருக்கலாம். நல்ல பணி செய்கின்ற பொழுது, புனிதமான பணிக்காக தங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது சாத்தான் அவர்களை எதிரிகளாக்க பார்ப்பான். இன்றைக்கு கொஞ்சம் எங்கள் சமுதாயத்தை பாருங்களேன். இயேசுவினுடைய பெயரால் பணி செய்கின்ற மனிதர்கள் பிரிந்து வாழுகின்றார்களா இல்லையா? ஒருவருக்கொருவர் எதிராக செயல்படுகின்றார்களா இல்லையா? ஏன் எங்களுடைய பங்குகளை கூட பாருங்களேன். பங்கில் பணியாற்றுகின்ற சேவையாளர்கள் ஒவ்வொரு பக்தி சபையாக பிரிந்திருப்பதில்லையா? அல்லது இளைஞர், பெரியவர், மேய்ப்பு பணி சபையை சேர்ந்தவர்கள், குருக்கள், துறவிகள் என்று எங்களுடைய பிரிவினைகள் வருவதில்லையா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், எப்பொழுது நீங்கள் என் பிள்ளைகளாக சேர்ந்து செயல்படுகின்றீர்களோ அப்பொழுதுதான் உங்கள் சாட்சியம் இறைவனுக்கு சொல்லுகின்ற சாட்சியமாக அமையும் என்று சொல்லுகின்றார். ஜெபிப்போமா. எல்லாம் வல்ல அன்பான ஆண்டவரே, உம்முடைய பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் உம்முடைய பெயரை கொண்டு வாழுகின்ற கிறிஸ்தவர்களான நாங்கள் எல்லாருமே உமக்கு பணி செய்கின்ற பொழுது நாங்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகள் என்கின்ற உணர்வில் என்றும் ஒருமனப்பட்டவர்களாக வாழ எங்களுக்கு அருளை தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.